வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவில் ஏற்பட்டது உட்கட்சி மோதல், அரசியலில் பெரும் பரபரப்பு, திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆளில் கொடுத்து வைக்க அப்போ அரசியல் சார்ந்த காணொலிகளோ லீகல் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது தேர்தல் களம் என்றாலே கட்சிக்குள் ஒரு சில புகைச்சல்களும் ஒரு சில பிரச்சனைகளும் வெடிக்கும். அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கிய புள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகளையும் சீட்டுக்களையும் அவர்களுக்கு உரிய ஆதரவையும் மரியாதையும் கொடுக்காத சூழலில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் மிகவும் மூத்த முக்கிய நிர்வாகிகள். அந்த வகையில் தற்பொழுது இவர்கள் இது போன்று இருந்தவர்கள் எல்லாம் வேறொரு மாற்று கட்சியினர்களுக்கு சென்று விட்டார்கள். திமுக, தவேக மற்றும் மாறி மாறி பார்த்திங்கன்னா சென்று விட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு சில புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கும் அதிருப்தி கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சீட்டு, அவர்களுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவிநாசி தொகுதிக்கான விருப்ப மனு அளித்தது. தேர்தலில் போட்டியிட விருப்பமா என யாருமே கேட்கவில்லை என ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தனபால் அவர்கள் வேதனையாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஊடகம் ஒன்றில் பேசியிருந்த அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு எதிராக 18 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். அப்பொழுது சபாநாயகர் பொறுப்பில் இருந்த நான் தான் அவர்களை டிஸ்மிஸ் செய்து ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தேன். ஆனால் தற்பொழுது கட்சிக்குள் எனக்கு மரியாதை இல்லை என அவர் ஒரு பக்கம் அதிருப்தியை ஒரு பக்கம் வெளிக்கொண்டிருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து சீனியர்களும் முக்கிய நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு மட்டுமே சீட்டுக்களை கொடுப்பது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்திற்கு பார்த்திங்கன்னா அழைப்பது என அடுத்தடுத்து குறிப்பிட்டவர்களுக்கு செய்வது என்பது கட்சிக்குள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா கட்சிக்கு எதிராக, கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு அதிருப்தி செயலாக பார்க்கப்படுகிறது. இதை ஏற்காத ஒரு சில புள்ளிகள் கட்சியை விட்டு வெளியேறி விடலாமா என்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பெருமிதத்தில் இருப்பதனால அரசியல் வட்டாரத்தில் இது பெரிதும் பேசப்படுகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறத பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்